உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த நிகழ்ச்சியில ஜூன் மாத பலன்கள் பார்க்க போறோம். இந்த ஜூன் மாத பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியான பலன்கள குடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். மெயினா இது கோச்சார பலன்கள் இல்லையா? அப்போ கோச்சாரத்தில கோச்சாரம்ன்றது தற்கால சூழல்ல ஒவ்வொரு எந்தெந்த ராசி மண்டலத்தில என்னென்ன கிரகங்கள் இருக்கிறாங்க அப்படின்றத வச்சு எடுத்துக்க போறோம். மாத கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள் நம்ம கிரகங்கள பிரிக்கிறோம். இப்போ ஆண்டு கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வியாழன், சனி, ராகு, கேது இவங்க 4 பேர் ஆண்டு கிரகங்கள். மாத கிரகங்கள் நம்ம சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இவங்கலாம் மாத கிரகங்கள். இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் எந்தெந்த நிலையில இருந்து நம்ம ராசிக்கு என்னென்ன யோக பலன்கள குடுக்க போறாங்க, லாப பலன்கள குடுக்க போறாங்க, என்னென்ன விஷயத்துல நம்ம கவனமா இருந்துக்கிறணும் அப்படின்றத பத்திலாம் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா, மே 26ஆம் தேதியே குரு பெயர்ச்சி ஆயிட்டாரு. திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும், வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் கணித முறையில சில வித்தியாசங்கள் இருக்கிறதுனால, ஜூன் மாதம் 2ஆம் தேதி கணக்குப்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதி திருக்கணித கணக்குப்படி குரு பயிற்சி இருக்கு. அதாவது வாக்கியப்படி ஏற்கனவே ஆயிடுச்சு. அதாவது ஒரு 8 நாளைக்கு முன்னாடி ஆனது. திருக்கணிதப்படி ஒரு 8 நாள் பின்னாடி ஜூன் மாதம் 2ஆம் தேதி பயிற்சி ஆறதா இருக்கு. அதுக்கடுத்தா ஜூன் மாதத்துல இன்னும் சில மாதப்பு கிரகங்கள் பயிற்சியெல்லாம் இருக்கு. புதனுடைய பயிற்சி இருக்கு, சுக்கிரனுடைய பயிற்சி இருக்கு. சூரியன் தன்னுடைய மிதுன வீட்டுக்கு வரப்போறாரு. செவ்வாய் ரிஷபத்துக்கு வரப்போறாரு. இப்படி நெறைய மாற்றங்கள் இருந்துகிட்டு இருக்கு. இதுல குறிப்பா சொல்லணும்னா, வியாழன் உச்சம் பெற்ற வியாழனோட கடகராசியில 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய வியாழனோட இன்னொரு சுபகிரகமான சுக்கிரனும் சேரப்போறாரு. இந்த வியாழன், சுக்கிரன் இவங்கலாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கும். 22ஆம் தேதி ஜூன் 22ஆம் தேதி புதனும் அந்த ராசியில சேர்ந்துறாரு. ஸோ அந்த புதன், சுக்கிரன், குரு இந்த சேர்க்கைலாம் இருக்கக்கூடிய அந்த சுபத்துவமான ஒரு நேரமெல்லாம் இந்த மாதத்துல இருக்கு. இந்த மாதம் உள்ளபடியே நிறைய யோக பலன்கள ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குடுக்க போறாங்க. தொடர்ந்து காணொளிய பாருங்க. நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் மிக சிறந்த ராஜயோகங்கள குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு ஜென்ம குரு அமரப் போறாரு. ஜூன் 2ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி. வாக்கிய பஞ்சாங்கப்படி மே 26ஆம் தேதி பெயர்ச்சியாகி குரு உங்க ராசிக்குள்ள வந்துட்டாரு. ஸோ நல்ல விஷயம் தான். பெரிய வித்தியாசம் கிடையாது. மே 26க்கும் ஜூன் 2க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. திருக்கணிதப்படி ஜூன் 2ஆம் தேதி வர்றாரு. ஸோ ஜூன் மாதம் துவக்கத்திலேருந்தே உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்குன்னு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஜூன் மாதம் துவக்கத்துல 2ஆம் தேதி குரு பயிற்சியாகி உள்ள உங்க ராசிக்குள்ள வர மாரி, இன்னொரு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய சுகபோகங்கள அள்ளிக் கொடுக்கக்கூடிய சுக்கிரன், நம்ம குரு வியாழன் பார்த்தீங்கன்னா தேவகுரு, சுக்கிரன் அசுர குரு. இந்த 2 குருமார்களும் சேர்ந்து உங்க ராசியில அமரப் போறாங்க. கம்ப்ளீட்டான பாசிட்டிவிட்டி உங்களுக்கு குறையே இல்லாம 100% முழுமையா ஒரு பரிசுத்தமான ஆத்மாவா நீங்க எப்பயுமே இருப்பீங்க. இனிமேலும் அப்படிதான் தொடரப் போறீங்க. உங்களுடைய ஆத்ம பலம், உங்களுடைய அந்த நீங்க இருந்த அந்த இடமே நல்ல ஒரு சந்தோஷமா, ஹேப்பியா இருக்கு அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்ற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு பெரிய நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. உங்கள சுத்தி இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலகி ஓடப் போறாங்க. கம்ப்ளீட்டா நீங்க உங்கள சுத்தி எல்லாமே நல்ல விஷயங்களா நடக்கப் போகுது. அந்த அளவுக்கு கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பா இருக்குன்றதுக்கு அடையாளமா குருவும், சுக்கிரனும் இணைவு பெற்று உங்க ராசியிலே அமர்றத நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயங்களும் இருக்கு. இந்த குருவும், சுக்கிரனும் நல்ல மனிதர்கள, நல்ல ஒரு நல்ல கல்வியாளர்கள, பெரிய மனிதர்களோட நட்ப நமக்கு குடுத்துரும். நம்மளும் அதுக்கேத்த மாரி நம்மளுடைய வாழ்க்கை சூழலும் உயரும். அதே நேரத்துல தொழில் பார்க்கும்போது சனியோட நிலை பார்க்க வேண்டியிருக்கு. சனி உங்க ராசிக்கு கடந்த மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி மார்ச் மாதத்துல பார்த்தீங்கன்னா, அட்டம சனியா இருந்து அதுக்கு முன்னாடி 2 வருஷமா படுத்தி எடுத்துட்டு இருந்திருப்பாரு. அவர் இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. குருவோட வீட்டுக்கு வந்துட்டாரு. சனி தான் நம்மளுடைய தொழிலமைப்பை குறிக்கக்கூடியவர், நம்மளுடைய வேலையை குறிக்கக்கூடியது, நம்மள்ட்ட வேலை பார்க்குறவங்கள குறிக்கக்கூடியது. எல்லாமே சனி பகவான் தான். ஸோ இப்போ சனியோட நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆண்டு கிரகங்களா இருந்தாலும் முக்கியமா நம்ம மாத பலன் சொல்லும்போது, இந்த மாதத்துல அவருடைய நிலை என்னவா இருக்கு? அவர் எந்த சாரத்துல பயணிக்கிறாரு? அவருடைய தொடர்புடைய கிரகங்கள் யாருன்னுலாம் பார்க்க வேண்டும். இப்போ உங்க ராசியில வரக்கூடிய ஆண்டு கிரகமா குரு வந்துட்டாரு. அவர் இனிமே ஓராண்டுக்கு அங்க தான் இருக்க போறாரு. உங்க ராசியில இருக்க போறாரு. கூடுதலா மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் உள்ள வந்திருக்கிறாரு. சுக்கிரனும் குருவும் சேர்ந்து 1 மாதம் சுக்கிரன் 1 மாதம் உங்க ராசியில இருக்க போறாரு. இந்த நிலையில இவங்களோட இணைவு பெற்று சனி இருக்காரு. ஸோ சனியும் சப்போர்ட் பண்றாரு. இயற்கை அசுபரான சனியும் சப்போர்ட் பண்றாரு. இயற்கை சுபர்களான குருவும், சுக்கிரனுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இந்த 3 முக்கியமான பலம் பெற்ற கிரகங்களோட ஆதரவு உங்களுக்கு இருக்கிறதுனால, உங்கள யாருனாலும் அசைக்க முடியாது. நீங்க நினைச்சத சாதிக்க முடியும். ஸோ இதுல என்ன ஒரு விஷயம்னா, இந்த கடக ராசியில இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் நிறைய பேரு கேட்குறாங்க,
எங்கள மாதிரி ஒரு கடகராசிக்காரர் நாடாள போயிட்டாரு. நாங்க எப்ப நாங்க நினைச்சதெல்லாம் சாதிப்போம் அப்படிலாம் கேட்குறாங்க. நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து நாடாளுற இடத்துக்கு அது முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்துட்டாரு. மக்களுக்கு கண்டிப்பா நல்ல விஷயங்கள செய்வாருன்னு நம்புறேன். செய்வார். கண்டிப்பா செய்வார். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நல்ல மனிதர். அவருடைய ராசியும் கடக ராசி தான். அவர மாதிரியான கடகராசி நண்பர்கள் எல்லாருமே நம்மள மாதிரி ஒரு ராசிக்காரர் பெரிய உயரத்துக்கு போயிட்டாரு. நாம எப்போ போவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு சிந்தனை, செயல் எல்லாமே அவரோட வளர்ச்சியை நோக்குனதாகவும், எதிர்காலத்த சரியா அதாவது எப்படி சொல்றதுன்னா, நான் இந்த நிலையை அடைவேன் அப்படின்ற மன உறுதியோட அவர் செயல்பட்டதுனால அவருடைய இலக்க அடைஞ்சுட்டாரு. இதே பண்பு கடகராசியில பிறந்த எல்லாத்துக்குமே உண்டு. ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு இருக்க மனோபலம் வேற யாருக்குமே இருக்காதுன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, கடகராசியோட அதிபதியே சந்திரன் தான். சந்திரன் தான் மனோகாரகன். அப்போ கடகராசிக்காரர்களுக்கு நான் இப்ப என்ன சொல்ல வர விஷயம் என்னன்னா, உங்க மனசுல நீங்க உங்களோட இலக்க சரியா கண்டுபிடிங்க. நான் என் வாழ்க்கையில இந்த இடத்த தான் அடையணும்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்த தான் நான் வந்து இதுதான் என்னோட டெஸ்டினேஷன். இதுதான் என்னோட நான் சென்று அடைய வேண்டிய, நான் போய் இருக்கக்கூடிய எனக்கு தகுதிக்கான சரியான இடமா இருக்கும். அப்படின்னு நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ, அது உலகம் சொல்லலாம். அது உனக்கு சக்திக்கு மீறினது. அதெல்லாம் நீ ஆசைப்படாத. இதெல்லாம் நினைக்காத. நீ உனக்கு என்ன மூளைலாம் கெட்டு போச்சா? அப்படின்னு யாரு கேட்டாலும் நீங்க அத பத்திலாம் ஒரியே பண்ணாதீங்க. உங்க மனசு எத உனக்கு வேணும்னு சொல்லுதோ, உங்களுக்கு வேணும்னு சொல்லுதோ, அத நீங்க ஸ்ட்ராங்கா நான் நிச்சயமா அடைவேன்னு நம்புங்க. கடகராசிக்காரர்களுக்கு நான் சொல்றேன். கடகராசிக்காரர்கள் அப்படி நீங்க எத உறுதியா நம்புறீங்களோ, இது பொதுவாவே எல்லாருக்குமே உண்டு. மனம் எத நினைக்குதோ அதுதான் வாழ்க்கை. எண்ணம் எதுவோ அதுவே நம்மளுடைய வாழ்க்கையா மாறும். ஸோ அதுல இன்னும் ஒரு படி மேல கடகராசிக்காரர்களுக்கு அது ரொம்ப சரியாவே பொருந்தும். ரொம்ப எளிமையா பொருந்தும். கடகராசிக்காரர்களால தன்னுடைய உள்ளுணர்வோட எளிமையா கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்போ வந்து நம்ம உள் மனசுகிட்ட, ஆழ் மனசுகிட்ட நம்ம போட்டு வைக்கிற செய்திகள நம்மளோட ஆழ் மனம் நிச்சயமா நமக்காக கொண்டு வந்து குடுத்துரும். அதனால கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் துவக்கத்திலே காலம் சூப்பரா இருக்கிறனால, கிரக கோச்சாரங்கள் நல்லா இருக்கிறனால, குரு, சுக்கிரன் இணைவு பெற்றிருக்கிறதுனால, சனியோட தொடர்பும், அசுபரும் நல்ல பலன் குடுக்குறாரு. இது போக சர்ப்ப கிரகங்கள் ராகு, கேதுவுமே உங்களுக்கு நல்ல பலன்களா குடுக்க போறாங்க. அரச கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாய், சூரியன், புதன் இவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பாவே இருக்கிறாங்க. ஸோ அதனால எல்லா வகையிலுமே வந்து கோச்சார நிலையில எல்லா கிரகங்களும் உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கிறதுனால, உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில உங்களுக்கான இலக்க கண்டுபிடிங்க. இலக்க வச்சிருக்கவங்க அத நோக்கி பயணிக்க ஆரம்பிங்க. அதுல உறுதியா நில்லுங்க. கண்டிப்பா நீங்க நெனச்ச விஷயத்த எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு உறுதியா சொல்லிக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி மாத கிரகமான சுக்கிரன் யோகஸ்தானத்துல இருக்காரு. குருவோட சேர்ந்துட்டாரு. பொன்னன்னு சொல்லக்கூடிய குருவோட சேர்ந்துட்டாரு. பொன் பொருள் சேர்க்கை. பொதுவாவே சுக்கிரன், குரு சேர்க்கை வந்து நல்ல கல்விய குடுக்கும். மேற்படிப்ப குடுக்கும். மேற்படிப்பு படிக்கிறதுல தடை இருந்துச்சுன்னா, அதெல்லாம் நீங்கி நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கை, அப்புறம் சுப நிகழ்ச்சிகள், கல்யாணம், காதுகுத்து, வீடு, மனை வாங்குறது, வண்டி, வாகனங்கள், குழந்தைங்களோட வளர்ச்சிக்கான நம்ம செய்ற முதலீடுகள் எல்லாமே குரு, சுக்கிரன் இணைவு உள்ள நேரத்தில கண்டிப்பான முறையில செய்ய முடியும். அது தாராளமா செய்யலாம். கடகராசிக்காரர்களுக்கு சொல்லவே வேண்டாம். வெளிநாட்டு தொடர்புகள் எப்பயுமே இயல்பாவே நிறையவே இருக்கும். அது இன்னும் அதில நிறைய பல மாற்றங்கள் நீங்க நினைச்ச மாரி பற்பல ஊர்களுக்கு, நாடுகளுக்கு பயணிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதன் மூலியமான நல்ல ஆதாயங்களும் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு, ஆக மொத்தம் இந்த ஜூன் மாதம் மிக 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 சிறந்த ஒரு அற்புதமான ஒரு காலமா கடகராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த காலத்த பயன்படுத்தி உங்க இலக்குகள் அடையறதுக்கு நீங்க பயணிக்க ஆரம்பிங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றிகள் உறுதியா இருக்கு. எனிவே சிறப்பாவே இருக்கு. இந்த மாதம் கோச்சார நிலைகள், கிரக நிலைகள் ரொம்ப நல்லாவே இருக்கு. இப்ப நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலக நாடுகளுக்கு இடையில இந்த போர் பதற்றம், அதனால வந்து விலைவாசி உயர்வு, இந்த கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோலியம் தட்டுப்பாடு, இந்த மாதிரி நெறைய சிக்கல்கள் நம்ம வந்து உலகம் சந்திச்சுட்டு இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து அ நம்ம குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் குரு வந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி வந்து திருக்கணிதப்படி கடகராசிக்கு உச்ச வீட்டுக்கு வரப்போறார். குரு உச்ச பலம் பெற்றாலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரசர் அதாவது நாடுகளுக்குரிய தலைவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கோவதாபங்கள், அந்த போர் வெறி இது எல்லாமே வந்து குறைஞ்சிரும். அவங்களுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு மனப்பக்குவம் ஏற்பட்டு, அன்பு மேலோங்கும். எப்படிப்பட்ட மனிதரா இருந்தாலும் சரி, குருவோட நிலை நல்லபடியா வரனால, குரு வந்து முழுமையான சுப கிரகம்ன்றனால, குரு பலம் பெறுறது இந்த ராசிக்கு, அந்த ராசிக்குன்னு இல்லாம உலகத்துக்கே நல்லது. குருவுடைய உச்ச பலம் அடையிறது தான் இப்ப நமக்கு இருக்க ஒரு பெரிய ஒரு வடிகாலா நான் பார்க்குறேன். அதாவது நான் வந்து இப்ப இந்த மாதிரி பதட்டமான போர் சூழல் இருந்துட்டு இருக்கு. இந்த நேரம் வந்து நமக்கு மக்களுக்கு எப்படி இருக்கும்? நமக்கு எப்படி வாழ்வியல் சூழல்கள் இருக்கும்? அப்படின்றத பத்தி பார்க்கும்போது, ஒரே ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னா, அது என்னன்னா குருவுடைய பெயர்ச்சி தான். குரு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வந்துட்டா, எல்லாத்துக்கும் நல்லது நடக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமா உண்டு. அது உண்மையும் கூட. குரு பலம் பெற்றாச்சு அப்படின்னா, உலகுல எல்லாருக்குமே வந்து ஒரு மனசுல ஒரு அமைதியும், சாந்தமும், நிதானமும் வரும். ஒரு விட்டு குடுத்து போகக்கூடிய மனப்பான்மை வரும். இது அரசர்களுக்கும், அதாவது நாட்டோட தலைவர்களுக்கும் அந்த மனநிலை வரும்ன்றத நான் உறுதியா நம்புறேன். ஜூன் 2ஆம் தேதிக்கு பின்னாடி வந்து இந்த போர் பதற்றங்கள்லாம் குறைஞ்சு,
இந்த பொருளாதார நிலைகள்ல உயர்வு ஏற்பட போகுது. விலைவாசி உயர்வுகள் வந்து சீராகும். இந்த தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு, அத்தியாவசிய பொருள் தட்டுப்பாடு இதெல்லாம் வந்து ஒரு நிலைக்கு வந்து நம்ம பயப்படுற அளவுக்கு ரொம்ப மோசமா போகாம நல்ல விதமா மாறிரும் அப்படின்றத நான் முழுமையா நானும் நம்புறேன். ஜோதிட சாஸ்திரம் அதுதான். குரு பலம் பெற்றால் உலகத்துக்கு நல்லது. அது நடக்கப் போகுது. இவ்வளோ நாள் சிக்கல், போராட்டங்கள் கண்டிப்பான முறையில தீரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். நான் முன்னாடியே பல காலங்களா சொல்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆரம்பத்துலருந்து சொல்லிட்டு இருக்கேன். 2020லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த தசாப்தம் வந்து ஒரு கடுமையான ஒரு காலம் தான். இது வந்து ஒரு இந்த 10 ஆண்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவோட பிடியில சுழலக்கூடிய காலங்களா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த நிலையில இருக்கக்கூடிய பட்சத்தில இடைப்பட்ட இந்த 2 வருடங்கள் வந்து ரொம்ப சிறப்பு. 2025மே ஓரளவுக்கு நல்ல ஆண்டு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்ததா 2026 இன்னும் 26 டூ 27 இன்னும் ரொம்ப சிறப்பாவே இருக்கும். அதுக்கு மெயின் காரணமா, முக்கியமான காரணமா குரு உச்ச பலம் வர்றத நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதனால வந்து அதில இந்த ஜூன் மாதத்தில நடக்கிறதுன்றது எல்லா ராசிக்காரர்களும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். உலக மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய விஷயம். இதுக்கு அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்லிடுறேன். நான் வந்து இன்னும் சில ஆருட முறைகள்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்த மாற்றங்கள்லாம் இனி வர காலம் இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு எப்படி இருக்கும்? இந்த குரு பயிற்சி வர்றது ஜோதிட கணிதப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஆருட கணிதங்கள் படி பார்க்கும்போது வந்து கண்டிப்பான முறையில இனி வர எதிர்காலம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நான் கணிதத்தில மூலம் ஆருட கணிதம் மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன். மேலும் வந்து இறையருளாலும் ஆ ஒவ்வொரு மக்களுடைய கஷ்டங்களும் நீங்கி ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில பெரிய பெரிய உயரத்த அடைய போறாங்க. கண்டிப்பான முறையில யார் யாரு முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்க. முயற்சி இல்லாம யாரும் முன்னேற முடியாது. நேரம் என்னதான் சாதகமா இருந்தாலும். அதனால அந்த சாதகமா நேரம் இருக்குன்றதுனால அத பயன்படுத்தி உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள வந்து எண்ணங்கள செயல்களாக்குங்க. நிச்சயமா வெற்றி பெற்று ஒவ்வொருத்தரும் மேன்மேலும் பெரிய உயரத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்றேன். அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். கூடுதலா அடுத்தடுத்த மாத கிரகங்கள்ல சுக்கிரனுடைய நிலைகளும் நல்லாவே இருந்திருக்கு. இப்போ தற்சமயம் அவர் வந்து கடக ராசிக்குள்ள வரப்போறாரு ஜூன் மாதத்துல. அதுக்கு அடுத்ததா சிம்ம ராசிக்குள்ள வருவாரு. வரிசையா அவருடைய பயணமுமே ரொம்ப நல்லா இருக்கனால 2 சுபகிரகங்களும் நல்ல நிலையில இருக்கிறதுனால, இந்த இனி வர காலம் ரொம்ப நல்லாவே இருக்கும். தைரியமா நம்பிக்கையோட இருங்க. நிச்சயமா நல்ல பலன்கள் எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மேலும் வந்து இப்ப நம்ம சொன்னது வந்து கோச்சார் தற்கால கிரக நிலைகள். நம்மளுடைய ராசி அடிப்படையில நம்ம ராசிக்கு சூரியன் எங்க இருக்காரு, ராகு எங்க இருக்காரு, புதன் எங்க இருக்காரு, குரு எங்க இருக்காரு, சுக்கிரன் எங்க இருக்காரு, செவ்வாய் எங்க இருக்காருன்னு இப்படி எல்லா கிரகங்களையும் வச்சு நம்ம பலன் பேசியிருக்கோம். இதையும் தாண்டி ஜோதிடம்ன்றது வந்து இது மட்டும் இல்ல. இதையும் தாண்டி அ ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துடைய அமைப்பு எடுக்கணும். லக்னம் எடுக்கணும். லக்ன அதிபதியோட நிலை எடுக்கணும். உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல சூரியன், குரு, சுக்கிரனுடைய நிலைகள பார்க்கணும். தசா புத்தி இப்போ நடப்பு நேரம் உங்களுக்கு நேரம் என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன தசா நடந்துட்டு இருக்கு? அந்த தசா கிரகம் உங்களுக்கு நட்பா, பகையா அப்படின்றத பார்க்கணும். இப்படி பல கணிதங்கள் இருக்கு. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, சூரியனோட நிலை. முக்கியமா வந்து தனிப்பட்ட ஜாதகத்திலயும் சரி, கோச்சாரத்திலயும் சரி, சூரியனுக்கு முன்ன பின்ன என்ன மாதிரியான கிரக சூழல்கள் இருக்கு? இதெல்லாம் பார்த்து தான் முழுமையா ஒரு ஜாதகத்துக்கான திருத்தமான பலன்கள சொல்ல முடியும். இப்ப நான் இங்க சொன்னது எல்லாமே, காணொளியில சொன்னது எல்லாமே, ராசி அடிப்படையில கோச்சாரங்கிற கிரகங்கள் என்ன நிலையில இருக்காங்க. கோச்சாரம்னா, ஒரு கிரகம் ஒரு ராசி மண்டலத்தில என்ன நட்சத்திரத்தில பயணிச்சுட்டு இருக்காருன்றத வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் அத சொல்லியிருக்கோம். இது போக நம்மளுடைய சுய ஜாதகமும், அதில உங்களுடைய தசாபுத்திகளும், லக்னமும், சூரியனோட நிலையும் எல்லாம் பார்த்து தான் இன்னும் சரியா துல்லியமான பலன்கள ஒவ்வொருத்தருக்கும் நம்ம குடுக்க முடியும். நிச்சயமா அந்த மாதிரியான தேவை இருக்கும் பட்சத்தில எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நல்ல விதமா வழிகாட்டுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். நன்றி மக்களே! மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.